சம்சம் தண்ணீரை குறித்து ரெண்டு விஷயத்தை சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்ணீரை ஒரு மூமினால் வயிறு நிரம்ப குடிக்க முடியும். வயிறு நிரம்ப குடிக்க முடியாதவன் யார்? ஒரு முனாஃபிக் வயிறு நிரம்ப குடிக்க மாட்டான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்கான இந்த தண்ணியை வயிறு நிறைய குடிக்கவே முடியாது. அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிடுவான், தொண்டையில நிப்பாட்டிடுவான், உள்ள போகாது, லிமிட்டுக்கு மேல குடிக்க முடியாது. நான் குடிக்கிற போது நியத் வைக்கணும், யா அல்லாஹ் நான் ஒரு மூமின் என்ன நியத்தை ஆழமா வச்சு குடிங்க, நிரம்ப குடிக்கலாம். குடிச்ச பின்னால இந்த தண்ணிக்குள்ள பரக்கத்துக்கு நாங்க மாஉ ஸம்ஸம் லிமா நவா, என்ன நோக்கம் வைத்து நீ குடிப்பாயோ அந்த நோக்கம் கிடைச்சிரும். யா அல்லாஹ் ஒரு பெரியார் நியத் வச்சாங்க, ரப்பே நான் ஒரு கிதாப் எழுதணும், இந்த கிதாப் உம்மத்துக்கு பயனளிக்கணும், எனக்கு தகுதி இல்ல, குடிக்கிறேன், நீ குடுனாங்க. அந்த ஸம்ஸம குடிச்சிட்டு கிதாபை எழுதுனாங்க, எழுதி முடிச்சாங்க, உம்மத்து லட்சம் மக்கள் பயன் பெற்றாங்க. ஒரு கிதாபு எழுதுறதுக்கு கூட ஸம்ஸம் நீரை குடித்து நியத் வச்சு எழுதுன்னு அவங்க அந்த முகத்திமால எழுதி வச்சிருக்காங்க முன்னுரையில. நீங்க நியத் வைங்க, ஸம்ஸம குடிக்கிறேன், ஹயாத்து பூரா நோய் இல்லாமல் வாழச் செய்வாயாக. ஆமீன் சொல்லுங்க. ஹயாத்து பூரா நோய் இல்லாமல் வாழச் செய்வாயாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹயாத்து பூரா என் உள்ளத்திலும் உடலிலும் உன் சிந்தனைக்கு மாற்றமான சிந்தனை பிறக்காமல் வாழச் செய்வாயாக. என்னுடைய கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் நாவு உச்சரிக்க வேண்டும், என் கல்பு உன் பக்கம் திரும்ப வேண்டும், என் கண்கள் உன் ஹபீபை பார்க்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை, என் ரூஹ் உன்னோடு சேர வேண்டும், தௌஃபீக் செய்வாயாக. ஸம்ஸம் குடிக்கிற போது அல்லாஹ் அந்த நியத்தை கொடுத்துருவான். நபியை பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நபியை பார்க்காம மௌத்தா போனா அந்த மௌத்துக்கும் அழகு இல்ல, ஹயாத்துக்கும் அழகு இல்ல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக.